ஹாய் கைஸ், வெல்கம் டு அன்பு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போனால் மண்டபத்தில் சப்பாத்தி பல்காக எப்படி செய்கிறாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதில் நம்ம சின்ன சின்ன டிப்ஸும் தரலாம். டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயிலெலாம் சேர்த்துக்காதவங்க கடையில் போய் சப்பாத்தி சாப்பிட்றோம் ஆயில் இல்லாமல் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சப்பாத்தி மாவு பிணையும் போது அதில் ஆயில் டால்டா எல்லாமே நிறையா ஊற்றி தான் செய்வாங்க. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது சப்பாத்தி நம்மளுக்கு வெறும் மாவாக பிணைஞ்சு போடும்போது ஒரு மாதிரி வரட்டி மாதிரி தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளுக்கு அதே மாதிரி சப்பாத்தி இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி வரணும். அந்த மாதிரி ரவுண்டாக தீத்திட்டு அதை முக்கோணம் ஷேப்பில் திரும்ப மடித்து வச்சு தீத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி இன்னும் ஸ்டார்ட்டாகவே இருக்கும். இவர் தாங்க நான் சொன்ன மாஸ்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா அடித்து பட்டையை நவுத்தின்னு இருக்கார். மாட்டும் எந்த இதுவும் இல்லை, கல்லை விட்டு எட்டாக வரவே மாட்டாருங்க. அதே அவர் வேலையை கரெக்டாக கச்சி